அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படிங்க ஓப்பன் ஆனது அப்படின்னா, ட்ரம்ப் செஞ்ச காரியத்தினால மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவர் வந்து நேற்று நைட் வரைக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அதாவது விடிஞ்சா ஈரானே இருக்காது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸே இருக்காது, அது இருக்காது, இது இருக்காதுன்னு சொல்லி பெரிய பில்டப் பண்ணாரு. 48 மணி நேரம் தான் டைமு, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு, இன்னொரு 3 மணி நேரம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து கொடுத்துருந்தாரு. அதை பேஸ் பண்ணி நேற்று ஈவினிங் எல்லாம் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்ல போனது. நிஃப்டி நெகட்டிவ்ல போனது, க்ரூட் ஆயில் மேலே வந்தது. அதுக்கப்புறம் வேர்ல்டு இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்து ஒரு 35 பாயிண்ட் டவுன் ஆனது. எல்லாமே வந்து நேற்று ஈவினிங் வரைக்கும் நடந்தது. நேற்று நைட் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. நேற்று நைட்டு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, தலைவருக்கு மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி நாங்கள் வந்து 2 வாரம் வந்து போர் வந்து நிறுத்த போறோம், ஈரான் கூட போர் வந்து நடக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. இதை வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். இதே மாதிரி தான் இதை 3வது தடவை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு டைம் கொடுக்குறாரு, உடனே அந்த டைம் முடியறதுக்குள்ளாரே இவரே வந்து காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி ஒரு 2 வாரம் போர் வந்து நிறுத்துறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 வாரம் கழிச்சு மறுபடியும் ஒரு 48 மணி நேரமோ 24 மணி நேரமோ டைம் கொடுத்து மறுபடியும் பயமுறுத்துறாரு. நியூஸஸ் மூலியமா நிறைய மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இவரோட நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேங்க் நிஃப்டி 3000 பாயிண்ட்ஸ், நிஃப்டி வந்து ஒரு 878 பாயிண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 பாயிண்ட்ஸ் பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓவராலாக நல்ல ஒரு பை சைடுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போதைக்கு வந்து ஒரு க்ரோத் வந்து கொடுத்துட்டு இருக்கு. இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் 22,100ல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ஆஃப் த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நிஃப்டி எங்கேருந்து விழுந்திருக்குன்னா 26,300ல இருந்து 22,300 வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஒரு 4000 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு 4 கேண்டல்ல வந்து நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இறங்கறத விட பாசிட்டிவ் நியூஸஸ் ஏதாவது வந்து ரொம்ப வேகமா மேலே ஏறிடும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். ஜஸ்ட் 4 நாள்ல ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து மேலே கொண்டு வந்திருக்காங்க. இதை நேற்று நைட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நேற்று நைட்டு வரைக்கும் ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அப்படியே கேப் அப் எடுத்தாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அந்த மாதிரி தான் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேப் அப் ஓப்பனிங். அதை தொடர்ந்து இன்னமும் வந்து கீழே விழுகலை. இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மற்ற டைம்ல இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம்ல அன்எக்ஸ்பெக்டட் கேப் அப் நடக்கிறப்ப நமக்கு என்ன நடந்ததுன்னா கொஞ்சம் வந்து கீழே இறங்குது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸா வந்து இருக்கிறாங்க. ப்ராஃபிட் புக்கிங் நடக்காம மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டியை வந்து மேலே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கும் கொஞ்சம் வந்து பை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது டெக்னிக்கல்ஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ ரேட் கட், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரேட் கட் வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 5.25% ஆல்ரெடி இருந்தது. இப்போ வந்து அன்சேஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரேட் கட்டு எல்லாருமே எதிர்பார்த்தது தான், அன்சேஞ்சு தான் வரும், வேற வழி கிடையாது. ஏன்னா ருப்பி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தது. லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே கொஞ்சம் ரொம்ப வந்து அடி வாங்கிட்டு இருந்தது. அதை பேஸ் பண்ணி ஆர்பிஐ ரேட் கட் வந்து அன்சேஞ்சு கொடுக்கறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த வார் டென்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கனால கண்டிப்பா ரேட் கட் வந்து நடக்காது அப்படிங்கிறது எதிர்பார்த்தது தான். அதனால தான் பேங்க் நிஃப்டி இந்த அன்சேஞ்சு வந்து கூட கொஞ்சம் வந்து ஃபாலோ ஆகாம தொடர்ந்து வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓவராலா இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன்ல நமக்கு வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வந்து ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம லெவல்ஸ் பாக்குறப்ப நெக்ஸ்ட் சப்போர்ட் பிரேக் அவுட் எல்லாம் நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப் பாக்குறதுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குங்க. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே குறைஞ்சது ஒரு 4ல இருந்து ஒரு 5% வரைக்கும் குரோத் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டிசிஎஸ், ஐடி செக்டார் நல்லாவே இருக்கு. ஐடி செக்டார் ஆல்ரெடி நம்ம 2 நாளாவே பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு கிரீன் கலர்ல இருக்குது. ஒரு டர்ன், அதாவது ஒரு டர்ன் சைட்ல தான் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்குன்னு சொல்லி நம்ம நேற்று பேசியிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் கேப் அப், அங்கிருந்து மறுபடியுமே வந்து ஒரு பாசிட்டிவ் தான். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ செக்டார், எல்லா செக்டாருமே நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ்ல இருக்கு, ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனதுனால. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணிருக்கிற மாதிரி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவியா வந்து பையிங்ல வந்து பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில்
என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 3343 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 2967ங்கிறது பாசிட்டிவ், டிக்ளைன்ஸுங்கிறது 311, ஜஸ்ட் 311 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு வந்து அது இறங்கியிருக்கே தவிர, ஸோ மற்றபடி 2967 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ ஃபுல் ஒரு 80% வந்து என்எஸ்சி ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அன்சேஞ்ச் வந்து 65, 52 வீக் ஹைல 53 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 11 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு 52 வீக் ஹைல வந்து 53 ஸ்டாக்ஸ் வரதுங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு நடந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா 52 வீக் லோல தான் புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 24,000 சாரி நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 26,000 நினைக்கிறேன். ஆமா 26,200ல இருந்து ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருந்தது. ஸோ அந்த டைம்லலாம் 52 வீக் லோல தான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தது. ஸோ இன்னைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் லோவை கம்பேர் பண்ணுறதை விட ஹை வந்து 53 ஸ்டாக்ஸ் வந்து வந்திருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 263யும் லோயர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா வெறும் 8 ஸ்டாக்ஸ் மட்டும்தான். எல்லா செக்டார்லையுமே ஹெவி இன்வெஸ்டர்ஸ் உள்ளார இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஓவராலா நமக்கு நிஃப்டி அதாவது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வந்து ஒரு பை சைடுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங்கும் நடக்கல. காலையில வந்து ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 20 மினிட்ஸ்ல ஒரு 30 மினிட்ஸ்லயாச்சும் பெரிய அளவில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது அப்படின்னா ஸோ பரவாயில்ல, ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி நடக்கல. தொடர்ந்து பையிங் சைடு வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். இப்போ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே வந்து ஒரு 5%, 6%, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% மேல growth ஆயிருக்கு. டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் மட்டும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடையாது, பட் பாசிட்டிவ் க்ளோசிங். இதுலயே அடம் பிடிச்சி நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்ஃபார்மா மட்டும் இன்னைக்கு வந்து growth கொடுக்கல. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிஎம்பிவி, அடானியன், இண்டிகோ, ஏச்சர் மோட்டார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல் இந்தியா, டெக்எம், விப்ரோ, நிசில் ஐஎன்டி, டாக்டர் ரெட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஸோ ஓவராலா என்எஸ்சியில் ஒரு 80% ஸ்டாக்ஸ் பக்கம் நமக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா. இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டல் வச்சிருக்கேன், சாரி 30 மினிட்ஸ்ல வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஸோ 30 மினிட்ஸ் கேண்டல் வச்சிருக்கேன். ஸோ நமக்கு பை சைடு பிரேக் அவுட்டுங்கிறது இன்னைக்கான ஹை, அதாவது 24,020 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக நமக்கு அங்கேருந்து ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நமக்கு செல் சைடு பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னா ஏன்னா ஒரு கேப் இருக்கு. இந்த அதாவது எஸ்டர்டேவுக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. சென்செக்ஸ் எக்ஸ்பைரில கொஞ்சம் ஃபால் ஆனது அப்படின்னா எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணலாம்னா இன்னைக்கான லோ வந்து 23,829. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணா நமக்கு வந்து அகைன் வந்து இந்த 23,148 செகண்ட் சப்போர்ட், ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,474 வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 23,474, 23,148. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்றேன் அப்படின்னு? அதாவது ஹை அண்ட் லோவை பிரேக் அவுட் பண்ணா பை செல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா. இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ அந்த டைம்ல தான் நமக்கு வந்து ஒரு செல் சைடு வந்து ஆக்டிவேஷன் ஆயிடும். அதோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,474, 23,148. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து அன்சேஞ்சுங்கிறது அது ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 57,000 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அவ்வளோ போலனாங்களும் ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹையா பிரேக் அவுட் பண்ணா இன்னொரு 2 டேஸ்ல. ஓகேங்களா. சப்போஸ் லோவா பிரேக் அவுட் லோ கிடையாது, கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனாலோ இல்லை செல்லிங் ஆனாலோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 54,374. ஸோ சப்போர்ட்டுங்கிறது 54,374. இந்த பைய பிரேக் அதாவது ஹையா பிரேக் அவுட் பண்ணா 55,754 பிரேக் அவுட் பண்ணா மட்டும் கண்டினியூஸா 300 to 400 பாயிண்ட்ஸ் போகும் நாளைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான் 26,097ங்கிறது பை சைட் பிரேக் அவுட், சப்போர்ட்டுங்கிறது 25,381.
ஸோ எதுலேயுமே வந்து நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணலை, ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையில் இருக்கிறதுனால. ஸோ நமக்கு ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல பையில் இருக்கு, ப்ராஃபிட் புக்கிங்கும் இன்னைக்கு வந்து நடக்கலை. ஓகேங்களா, அதனால இன்வெஸ்டர்ஸ் உள்ளார தான் இருக்கிறாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணல, நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு கூட நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். எப்படியும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மேலே கொடுத்துரும். இல்லை கீழே இறங்கினா கூட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த ஜோன் தான், 25,381 ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 13,500, நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 12,866. சென்செக்ஸ் வந்து 3000 பாயிண்ட் மேலே இருக்கு, சேம் அஸ் ஆஃப் நிஃப்டி கேண்டல் தான். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைட் பிரேக் அவுட், லோவர் பிரேக் அவுட் பண்ணால் செல் சைட் கன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 75,848. ஸோ ஒரே நாளே இறங்குமான்னு தெரியல, மேபி இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஃபால் அண்ட் ரெக்கவரி நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சென்செக்ஸ் நாளைக்கு வந்து நமக்கு எக்ஸ்பைரியில் ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த 77,048 பிரேக் அவுட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பை சைடு தான். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து ஒரு காலையிலேயே வந்து கிட்டத்தட்ட நேற்று 10,633 இருந்து 8,000 ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுத்துருச்சு இந்த சீஸ் ஃபயர் நியூஸ்னால. ஸோ நமக்கு பை எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து இந்த நெக்லைன் ஆல்ரெடி டபுள் பாட்டம் சப்போர்ட்ல தான் நிற்குது. 8,967 பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் இவ்வளோ தூரம் தான், கொஞ்சம் ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். இல்லைனா அகைன் வந்து லோ பிரேக் அவுட் பண்ண செல்லிங் தான் வந்துட்டு இருக்கும் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பை போகணும் அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஆச்சு கிரியேட் பண்ணி பிரேக் அவுட் வந்து நடக்கணும். பிரேக் அவுட் நடந்தால் தான் அந்த இடத்துல ரெக்கவரி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சமும் செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ஏபிஐ எஸ்டிமேட் வந்து காலையிலே சொல்லியிருந்தாங்க இன்னும் 3.613 மில்லியன் பேரல்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 10 பாயிண்ட் சம்திங் சொல்லியிருந்தாங்க, இந்த தடவை 3.613 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆயிருந்தாலே சப்ளை தான். ஸோ ஹெவி சப்ளை க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து ஒரு நல்ல ஹெவி சப்ளை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்ப பை சைடு போனால் கூட பெரிய டார்கெட் போகாது, ஒரு கம்மியான டார்கெட்ஸ் போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம் நமக்கு க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் நேரத்தே சொல்லியிருந்தோம் 271 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு கீழே வந்துட்டு இருக்கு. இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு காலையில், இந்த இடமும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கல. ஓகேங்களா, ஸோ நமக்கு பை சைடு பிரேக் அவுட்ங்கிறது 255.9, இல்லைனா லோவர் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இன்னொரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா செல் சைடில் இருக்கு. இது பை சைடு போகணும் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆனாதான் அந்த இடத்துல பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குமே தவிர, ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து செல் சைடு தான். நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்டெல்லாம் கேப் அப் ஓப்பனிங், நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த ஜோன்ல 1,53,200 சாரி 1,52,489. இந்த 1,52,489 வந்தா ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து சில்வர். இப்போ சில்வர் பார்த்தோம்னா கூட இப்போதைக்கு இருக்க சப்போர்ட் ஜோன்ல தான் நிற்குது சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ 2,44,900ங்கிறது சப்போர்ட் ஜோன். ஸோ இதை புஷ் பண்ணி ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கூட ஒரு 2,000 to 3,000 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். பேங்க் நிஃப்டி ஹை பிரேக் அவுட் பண்ணால் பை சைட், லோவர் பிரேக் அவுட் பண்ணால் செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். இப்போதைக்கு ஹையாக பிரேக் அவுட் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. மேபி நியூஸஸ் ஏதாவது கொஞ்சம் வந்தது மறுபடியும் ஏதாவது இப்போதைக்கு வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைமே அப்படிதான் இருந்தது, ஒரு 5 days வந்து சீஸ் ஃபயர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டைம்ல நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து விழுந்தது. ஸோ அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்தனால மறுபடியும் செல்லிங் ஆயிடுச்சு. பட் இந்த தடவை ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கல. பையர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டை, கீழே இறக்க விடலை. ஸோ மேபி கண்டிப்பாக நாளைக்கு கொஞ்சம் பை சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெக்னிக்கல் வைஸாக ஹையாக பிரேக் அவுட் பண்ணலாம். செல் சைட் கன்ஃபர்மேஷனா லோவாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பை சைடை ஃபோக்கஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு, 92.58 ஸ்ட்ராங்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு 20% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் டவுன் ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சமீபத்தில் எப்போவுமே இந்த அளவுக்கெல்லாம் டவுன் ஆகலை.
நமக்கு 5th மார்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15% டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் தேதி மார்ச் ஒரு 19%. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20.24% பக்கம் டவுன் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 16 எல்லாம் நெருங்கிடுச்சு கீழே வந்தது அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் வந்து பையர்ஸ் வந்து உள்ளார வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.